ஹை வீவர்ஸ், டாடா ஐபிஎல் 2024 சீசனோட 35th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா டெல்லியில் இருக்கிற அருண் ஜேட்லி ஸ்டேடியம் தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் ப்ரோக்ராம் April 20, அதாவது சாட்டர்டே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதா அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 6 மேட்ச் விளையாடி 4 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4th பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் 7 மேட்ச்ல 3 மேட்ச் வெற்றி பெற்று பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6th பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியில் இந்த ரெண்டு டீமும் 23 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் 11 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 12 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச் நடக்க போற அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமும் 6 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல 5 முறை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. வெறும் ஒரு முறை தான் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமோட ஆதிக்கம் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல தொடருதான்றத பத்தி. இந்த ரெண்டு டீம் மோதின கடைசி 3 மேட்சோட ஸ்டாட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. வெறும் ஒரு முறை தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. பட் இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துட்டு வருது. அவங்களோட ஆதிக்கத்தை எப்படி டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், டெல்லியில இருக்கிற அருண் ஜேட்லி ஸ்டேடியமோட பிச்சை பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த பிச் ஒரு ஐடியல் பேட்டிங் பிச்சை நம்ம குறிப்பிடலாம். இது மட்டும் இல்லாம இந்த கிரவுண்ட் ஒரு சின்ன கிரவுண்டுன்றதால ஈஸியா பவுண்டரிஸை கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு இந்த கிரவுண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பிச்சு தான் டெல்லியில இருக்கிற அருண் ஜேட்லி ஸ்டேடியம். இது வரைக்கும் அந்த கிரவுண்ட்ல 84 T20 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட்டி 38 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் விளையாட்டி 46 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆவரேஜா அந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் 167 ரன்ஸா ரெஜிஸ்டர் ஆகியிருக்குது. பட் இந்த ரெண்டு டீம்லேயே பவர்ஃபுல் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிற காரணத்தினால் எனக்கு தெரிஞ்சு மினிமம் 180 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட்டை செட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாட்ஸ்லாம் வச்சு நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா எந்த டீம் கேப்டன் டாஸ் வெற்றி பெறாரோ அவர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பவுலிங் ப்ரிஃபர் பண்றதுக்கு தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற பாசிபிள் பிளேயிங் 11 பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பற்றி பார்த்தோம்னா பிருத்வி ஷா மற்றும் ஜேக் ஃப்ராசர் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ஷாய் ஹோப், ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல், சுமித் குமார், குல்தீப் யாதவ், இஷாந்த் சர்மா, முகேஷ் குமார் மற்றும் கலீல் அகமது இந்த 11 பேர் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே போல எஸ்ஆர்எச் டீம் பற்றி பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட்ஜ் மற்றும் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புறவங்க. அதுக்கப்புறம் ஐடன் மார்க்கர், நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாத், ஷபாஷ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உனட்கன் மற்றும் நட்ராஜன் இந்த 11 பேர் தான் எஸ்ஆர்எச் டீமுக்காக விளையாடுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இதை நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பத்தி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கிற பிருத்வி ஷா வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பட் இது அவங்க ஹோம் கிரவுண்ட்ன்ற காரணத்தினால் கண்டிப்பா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. இதே போல அவங்க டீமோட கேப்டன் இருக்கிற ரிஷப் பண்ட்டுமே வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்க காரணத்தினால் போத் எஸ்எல்என்ஜியில பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஷப் பண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர் சைட்ல அக்ஷர் பட்டேலை நம்ம போத் எஸ்எல்என்ஜியில பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கலாம். 3 மெம்பர் கான்டெஸ்ட்ல அவருக்கு விசி ரோலே நம்ம தாராளமாக கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க டீமோட பவுலிங் சைட்ல குல்தீப் யாதவ் மற்றும் கலீல் அகமதை நம்ம டிஃபால்ட்டா பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஸ்பின்னர்ஸ் காசஸ் கொடுக்கும்ன்ற காரணத்தினால் குல்தீப் யாதவா ஜிஎல்ல நம்ம விசியாகவும் ஆர் கேப்டனாக கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன்ல. இதே போல எஸ்ஆர்எச் டீம் பத்தி பார்த்தோம்னா அவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்கிற டிராவிஸ் ஹெட் இப்போதைக்கு வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஸோ அவர் தாராளமாக போத் எஸ்எல்என்ஜியில பொறுத்தவரை பிக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் ஜிஎல்ல நம்ம டிராவிஸ் ஹெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு சில காம்பினேஷன்ல ஒரு கேப்டன் அண்ட் விசி ரோலே நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இதே போல அவங்க டீமோட மற்றொரு ஓப்பனராக இருக்கிற அபிஷேக் சர்மாவுமே பவர் பிளேல ஃபயர் பவர் இன்னிங்ஸ் ஆடுற காரணத்தினால் நம்ம ஜிஎல் அண்ட் 3 மெம்பர் கான்டெஸ்ட்ல ஒரு தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்கிற ஹென்ரிச் கிளாசனுமே சூப்பர் ஒன் ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. அப்புறம் நம்ம 3 மெம்பர் கான்டெஸ்ட்ல பிக் பண்ணிட்டு அவருக்கு தாராளமாக கேப்டன் ரோலே நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அவங்க டீமோட பவுலிங் சைடில் வந்தோம்னா பேட் கமின்ஸ் மற்றும் நட்ராஜனை தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். போத் எஸ்எல்என் ஜிஎல் கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுவும் ஜிஎல் ஏதாச்சும் ஒரு கான்டெஸ்ட்டை பேட் கமின்ஸை நம்ம கேப்டனாகவே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்து இவங்க எல்லாரும் தான் இந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற கீ பிளேயர்ஸாக இருந்துட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு ஸ்லைடர் ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டு செட் ஆஃப் டீம்ஸும் இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸை வச்சு தான் நான் வந்து ஷோகேஸ் பண்ணுறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான டீம்ஸ் வேணா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிற நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப்டர் டாஸ் எல்லா டீம்ஸுமே நான் வந்து டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து கொஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போகிற டாடா ஐபிஎல் 2024 சீசனோட
35th மேட்ச்ல முதல்ல டிசி vs எஸ்ஆர்எச் இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.